ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா ரூம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ நேராக பீச்சுக்கு தான் போகலான் இருக்கோம். ரூம் எல்லாத்தையும் காலி பண்ணி பசங்க கூட முன்னாடி போயிட்டாங்க. நேராக பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30. அது வந்து ட்ரெயின் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து 1:30 இருக்கு. இருந்து விழுப்புரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகும். விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு நம்ம 12:00 கிளம்பணும். அதுக்கு சுற்றி பார்த்து ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்புறதான் வேலை. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இந்த வீடியோ நீங்கள் திங்கக்கிழமை தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க லைக் கொண்டு பாருங்க. ரூமை காலி கொண்டு சட்டி முட்டெலாம் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. நேராக போய் பீச்சுக்கு போயிட்டு ராக் பீச்சு அதெல்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஜம்முன்னு ஒயிட் டவுன் எங்கேயோ போகணுன்னாங்க. அங்கேயும் போட்டு முடிஞ்சா டைம் இருந்தால் போட்டிங் போவேன்னா 1:30 வந்து ட்ரெயின் நம்மளுக்கு. அதனால 12 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்புனா தான் விழுப்புரம் போய் நெக்ஸ்ட் ட்ரெயின் வர முடியும். அதனால் போயிட்டு நான் பீச்சில் போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ராக் எடுத்துட்டு இப்படி கிளம்புறதா வேலை. டான்ஸ் அதெல்லாம் நோக்கி பயணம். இதான் நம்ம புதுச்சேரி போலீஸ் உலகி. ஐயோ அத போய் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கியா? அதை விடுங்க. ஆமா நீ எங்க இந்த பக்கம் வந்தது முன்னாடி ஓடிட்டாங்க. கட்டப்பைய வேற கொடுத்து விட்டாங்க. இதை வேற தூக்கிட்டு வந்துக்கிட்டதா இருக்கு. பூரா ஒரு மாணிக்கு பாக்குறாங்க நம்மள. சந்தைக்கு வந்த மாதிரி போய்க்கிறது. கட்டப்பையில காய மதுரையில வாடி இப்படி சந்தைக்கு வந்த மாதிரி கட்டப்பையில வந்து நீங்க எங்கிட்டு பயத்துல ரோட்ல மட்டும் பைய வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. பையன் நம்பர் போட்டாங்க. பீச்சுக்கு என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. எங்கிட்டுதான் போனாங்க? வாங்க நான் ரெண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சேஃப் அண்ட் செக்யூரா நடக்குது. நீ வந்து அந்த தப்பு நம்ம எதுவே பண்ண முடியாது. போலீஸ் ஃபுல்லா ஃபோர்ஸோட இருக்காங்க. உள்ள நீ சரக்கு வாங்கிட்டு தமிழ்நாடு கொண்டு போகணும்னாலும் கொண்டு போக முடியாது. மூளை நிக்கிறாங்க. கடலுக்கு போய் இருக்கோம். இப்ப நீங்க வேற கூட வந்தவங்க எங்கிட்டு போனான்னு தெரியல. எங்கிட்ட போயிட்டாங்க கட்டப்பைய கொடுத்துட்டு. ஒரு உள்ள கடலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. எங்கடா கையில இந்த கட்டப்பை ஒரு வாரத்துல அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து எடுங்கடான்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ராக் பீச்சு. பயரமா இருக்கா. அங்க கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ மீன் பிடிக்கிறாங்க. பயரமா இருக்கு. நல்லா வீடியோ ஷூட் போட்டோ ஷூட்டுக்குலாம் பயங்கரமான இடம். ஏன்னா இது இருந்து மைக்கு பேசுறது இன்ஃபிளாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்கில் அந்த ஸ்பான்ச் இல்லை. அப்படி இப்படின்னா கேட்க சவுண்டு. அலையெல்லாம் பயங்கரமா இருக்காங்க. குளிக்க விட மாட்டாங்க. தேவைப்பட்ட பேர் வேற. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்ததாக சொன்னாங்க. இன்னொரு இடம் சொன்னாங்க. அந்த பீச்சில் வேணா குளிக்க விடுவாங்க நினைக்கிறேன். குளிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன போறதுக்கு நேரம் இல்லை. எவ்வளவு நேரம் டக்கு முடிச்சுட்டு ஊரை போட்டு போல கிளம்பும். இப்போ வாங்க போவோம்மா. இங்கே தான் இருக்கு. எடுத்துருவாங்க ஓடுங்க. ஒரு கட்டப்பையை தூக்குறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றான். ஏன்ட கட்டப்பையை கொடுத்துறாங்க. அருணா அண்ணன் பிறந்த நாள் கல்யாணம் கூப்பிட்டு வந்துச்சு. கொடைக்கானு சொல்லிட்டு இங்க தூக்கிட்டு வந்துருச்சு. யாரும் பாண்டிச்சேரி அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. பில்டிங் எல்லாம் இருக்கு. பாண்டிச்சேரி வந்ததுல உருப்படியா ஒரு இடத்துல சுத்தி பார்க்கல. நேற்று ஃபுல்லா ரூம்லயே உட்காந்து பொழுது பூரா போயிடுச்சு. சமைக்க என்ன காட்டி 2 போட்டோ ஒரு விளாக் எடுக்க முடியல. விளாக் எப்படி வந்தது தெரியல. வீட்டுக்கு போய் எடிட் பண்ணதான் தெரியும். அதான் இப்ப கட்டின புது லைட் ஹவுஸ் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்க புது லைட் ஹவுஸ். இவர் தான் நம்ம மகாத்மா காந்தி சிலை போலைக்கு. நாங்களே வந்ததுல இப்ப முதல் டைம் வந்திருக்கோம். அது என்னன்னு தெரியல. கஸ்டம்ஸ் போட்டுருக்கு. ஜிஎஸ்டி பவான். இதுதான் நம்ம மகாத்மா காந்தி. இங்க இப்படி ஒரு சிலை இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும். அத்தனை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு தெரியாங்க. உண்மையிலே தெரியல இந்த சிலை இப்படி ஒரு சிலை இங்க இருக்கு அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது.
தூண்லாம் அப்படியே அந்த கால தூண் மணிக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கால தூண் கிடையாது, எல்லாமே இப்போ செஞ்சது. ஆனால் வெயில் வேற சரியான வெயில். ஐயோ அப்படியே புறக்குது. கூட வந்தவங்க அங்கிட்டு இங்கிட்டு திரியாங்க. ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா எல்லாரும் பேரும் இதுல வச்சிருப்பாங்க உலகி. ஏதோ வேலைகள் வேற நடந்துட்டு இருக்கு உலகி. என்னன்னா இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்க. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காற்று பறக்கும் காத்தாடி